போலிங்ல நீங்க காத்திருந்தது இந்த கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, அது சம்பந்தமாலாம் நான் பேச போறல. ஏன்னா அதை பத்தி பேசினா பாவங்கள் காதுல இருந்து ஏற்கனவே ரத்தம் வந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா நான் அதிகமான அளவு பேச மாட்டேன். ஆனா சில உண்மையான விஷயங்களை இங்க பேசி ஆகணும். இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க பல்வேறு தேர்தல்கள் சந்திச்சிருப்பீங்க, பல்வேறு வாக்குறுதிகளை செவி சாய்ச்சிருப்பீங்க. ஆனா எதுவுமே நடக்கல. உங்க எல்லார்கிட்டையும் அந்த அந்த வெறுப்பு இருக்கதான் செய்யும். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இலங்கை நாடு மாறிட்டு இருக்கு. இந்த தேர்தல் தான் தீர்மானிக்க போது இலங்கை நாட்டின் தலையெழுத்து எப்படி அமைய போகுது. இன்னைக்கு இருக்கிற தருணத்தில் ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு வேலை திட்டங்களை முன்கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நான் ஜனாதிபதியை பத்தி பேசுறதை விட இன்னைக்கு வன்னி மாவட்டத்தில் வாழ்ற மக்கள் அவங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நான் இந்த நீர்வளங்கள் துறையை பாரம் எடுத்தேன். ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 33% மக்களுக்கு மட்டும்தான் குடிநீர் கிடைக்குது. அதே மாதிரி விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் வரும்னு நினைக்கும் போதுதான் உங்களுக்கு இன்னும் 2 பயங்கள் வருது. முக்கியமா ஒண்ணு இளைஞர்கள் காட்டி வேலை வாய்ப்பு, அதே மாதிரி கல்வி. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு கத்துக் கொடுக்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம சமூகத்துக்கு மத்தியில். இந்த குடிநீரை கூட ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த அமைச்சர் பாரம் எடுத்தோன்னு நான் கவனிச்ச ஒரு விஷயம், பெரும்பான்மை இனத்தை சார்ந்த சமூகங்கள் வாழ்ற மாகாணங்கள் எல்லாம் குடிநீர் வசதி கிட்டத்தட்ட 50-60% தாண்டுது. ஆனா இதே இது வடக்கு கிழக்கு மலையகத்தை ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40% கம்மியா தான் இருக்கு. இதுல கட்டாயம் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அதனாலதான் நான் இந்த அமைச்சியை வேணும்னே பாரம் எடுத்தேன். பாரம் எடுத்து இந்த அமைச்சியில கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 3000 மில்லியன் நஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில ஒரு வருஷம் கழிச்சு ஒரு இளைஞரை நம்பி இந்த அமைச்சு பொறுப்பை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அமைச்சில 6000 மில்லியன் லாபம் வருது. நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம், நீர்வளங்கள் அமைச்சில 6000 ரூபாய் லாபம் வருதுன்னா அது எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால எங்களுக்கு எல்லாம் பலன். அதான் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நான் எப்பவுமே பாராளுமன்றத்திலேயும் சொல்லியிருக்கேன், நம்ம நாட்டின் தலைமத்துவங்கள் இதுவரைக்கும் நாட்டோட தலைமத்துவங்கள் ஒரு உதாரணத்துக்கிட்ட எப்பவுமே வரவு எட்டனா செலவு பத்தனா, இல்லாத காசை வச்சு நம்ம தானம் செய்ய பார்ப்போம். அதான் நம்மள்ட்ட இருக்க பிரச்சனை. அது மட்டும் இல்லாம நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான சிந்தனை, நம்ம என்னைக்குமே கொள்கை ரீதியா வாக்களிச்சது இல்ல, உணர்வு ரீதியா தான் வாக்களிச்சிருக்கோம். ஒரு ஜனாதிபதி வேட்பாளரோட பொருளாதார ரீதியான கொள்கை என்ன, அவரோட வேலை திட்டம் என்ன, எதிர்காலத்துல என்ன நிலைமையில இருப்போம், அதை நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பார்க்கிறோம், நம்மளுக்கு ஒரு கசப்பான உண்மை யாராவது சொன்னா நம்மளுக்கு பிடிக்காது, இனிப்பான பொய் சொல்றவங்க தான் நம்மளுக்கு பிடிக்கும். இதுல கூட ஒரு விஷயம் நான் தனிப்பட்ட ரீதியா இங்க சொல்லி ஆகணும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3வது மனுஷன் கிடையாது. மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமனையா இருக்கும்போது எப்பவுமே சொல்லுவாரு, மலையகத்திலிருந்து இடமாற்றப்பட்டு நிறைய குடும்பங்கள் இங்க வாழ்றாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, பிரதித்துவம் கிடையாது, உங்களுக்காண்டி பேசுறது கிடையாது. ஏன்னா எங்களோட பேர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், நாங்க தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் பேசுவோன்னு யாரோ ஒரு தவறான கதையை சித்தரிச்சாங்க. ஆனா இனிமே அப்படி இருக்காது. நான் இந்த மேடையில் உட்கார்ந்து உங்கள்ட்ட உறுதியா சொல்ல முடியும், நாங்க வெறுமனே தொழிலாளர்களுக்கு மட்டும் பேச போறது கிடையாது, நாங்க வெறுமனே தமிழர்களுக்கு மட்டும் பேச போறது கிடையாது, வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் பேச போறது கிடையாது. நாங்க இலங்கையர்கள் காண்டி பேசுவோம், இலங்கையர்கள் காண்டி ஒரு அரசாங்கத்தையும் அமைப்போம். அந்த மனசுல வச்சுதான் நாங்க இந்த நீர்வளங்கள் அமைச்சியை பாரம் எடுக்கும் போது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு பெரிய தவறு நடந்துச்சு. முன்னாள் ஜனாதிபதி அவர்களோட அரசாங்கத்தில் நான் தான் முதல் ராஜாங்க அமைச்சரா ராஜினாமா செஞ்சேன். அப்படி நான் ராஜினாமா செஞ்ச காரணம், ஏன்னா பல்வேறு தடவைகள் நாங்க எங்களோட கருத்துக்களை தெரிவித்து கூட முன்னாள் ஜனாதிபதி அதை கேட்கல. ஆகவேதான் நாங்க ராஜினாமா செஞ்சு சுவாதீனமா இருந்தோம். ஆனா இந்த தருணத்துல தான் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாரம் எடுத்து, உங்க எல்லாருக்குமே தெரியும், இருந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை மீட்டு வெளியே எடுத்தார். அப்ப எனக்கு இந்த அமைச்சியை பாரம் கொடுக்கும் போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எனக்கு 6 மாத காலப்பகுதிக்குள்ளார இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக நடந்த இந்த ஜனாசா இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும், அது சம்பந்தமா எனக்கு ஒரு ஆவணம் ஒன்று கட்டாயம் தேவை. ஏன்னா இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக நீர்வளங்கள் அமைச்சு மூலியமா தான் ஒரு ஆவணத்தை தயாரிச்சு இது நியாயம்னு நிறைய பேர் மேடை போட்டு பேசியிருந்தாங்க. அதனால்தான் நாங்க ஒரு ஆவணத்தை தயாரிச்சு பல்வேறு நபர்களோடு கலந்துரையாடி ஒரு முடிவுன்னு எடுத்தோம். இது ஒரு தவறான செயல். ஆகவேதான் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிச்சு ஜனாதிபதி அவர்கள் மூலியமா மன்னிப்பும் கேட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க,
குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தை பிரதித்துவப்படுத்துற எதிர்த்தரப்புல இருக்க தலைவர்கள் சொன்னாங்க, இல்ல மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமான்னு. இல்ல மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாக, ஆனா அதே நேரத்தில் அரசாங்கம் மன்னிப்பு கேட்டா அந்த அரசாங்க மன்னிப்போட பலம் என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் ஒரு விஷயத்தை தவறுன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டா அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அர்த்தம். அங்கீகாரம் கொடுக்கும் போது தவறு செஞ்சவங்களை கட்டாயம் சட்டத்தை முன்னாலே நிப்பாட்ட முடியும். ஆகவேதான் நாங்கள் அந்த வேலை திட்டத்தை முன்னாலே எடுத்தோம். எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் இங்க ஒரு அமைச்சரா பேச விரும்பல, ஒரு தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளராக நான் பேச விரும்பல, ஒரு இளைஞனா பேச விரும்புறேன். இங்க இருக்க பெண்கள் கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கஷ்டத்தை சந்திச்சாங்க. வேலை வாய்ப்பு சம்பந்தமா இருந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டாங்க. நிறைய பேர் கொழும்புல வேலை செஞ்சாங்க, வெளிநாட்டுல வேலை செஞ்சாங்க. அந்த வேலையெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து பலவந்தமா பறிக்கப்பட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல 2 வருஷம் வீடை எப்படி நடத்துனீங்கன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. குழந்தைங்களுக்கு எப்படி 3 வேளை சாப்பாடு போட்டு கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஆகவேதான் நீங்க எல்லாருமே நாட்டின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆதரிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. எனக்கு இதிலே தெரியுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வெற்றி உறுதியாச்சுன்னு வவுனியா மேடையில. அதே நேரத்தில் நான் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மலையக மக்கள் சம்பந்தமாக நான் இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் நம்பிக்கை கட்டாயம் வரும். நாங்க வெறுமனே பதவிக்கோ வாகனத்துக்கோ ஆசைப்பட்டு நாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எங்களோட ஆதரவு நாங்க கொடுக்கல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மலையக மக்களோட ஆதரவு வேணுங்கிறப்ப எங்கள்கிட்ட பேசினார். பேசி எங்கள்கிட்ட சொன்னாரு, நான் நிரந்தர தீர்வு கொடுக்கிற விரும்புறேன். 45 வருஷம் நான் அரசியல் இருந்திருக்கேன், அந்த அனுபவம் எனக்கு கட்டாயம் இருக்கு. எனக்கு தெரியும் என்னென்ன நிரந்தர தீர்வுகள் கொடுக்கணும்னு. நீங்க எல்லாரும் ஆதரவு, நான் நிரந்தர தீர்வு கொடுக்கிறேன். இன்னைக்கு மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் முதல்ல கண்ணீர் விடுவாங்க. அந்த சில நபர்களுக்கு நீங்களும் வாக்களிச்சீங்க ஒரு காலத்துல. இந்த பல நபர்கள் சொல்ற ஒரு விஷயம், அவங்க தற்காலிக நாள் கூலி சம்பளத்தை பத்தி பேசும்போது ஜனாதிபதி அவர்கள் நிரந்தர தீர்வா சிறுதோட்ட உரிமையாளர் சொல்லி 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்கியிருக்காரு. அதுக்கு நான் மலையக மக்கள் சார்பாக என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில். அதே மாதிரி நிறைய பேர் எப்பவுமே மலையக மக்கள் நான் சொல்றது 2 பிரச்சனை தான். வீட்டு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சம்பள பிரச்சனை. ஆனா வீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தற்காலிக விஷயம். இன்னைக்கு மலையக மக்கள் கிட்டத்தட்ட 2,51,000 குடும்பங்கள் இருக்காங்க. இங்க இருக்க சில குடும்பங்களையும் சேர்த்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,76,000 வீடுகள் கட்டியாகணும். அரசாங்கத்துக்கிட்ட இப்ப இருக்கிற காசுல, எப்போதுமே இருந்த காசுல வெறுமனே ஒரு வருஷத்துக்கு 1000 வீடுகள் தான் கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி அனைவருக்குமே வீடு கட்டுறது? ஆகவேதான் ஜனாதிபதி அவர்கள் எங்களோட ஆலோசனைக்கு அமைய மலையக மக்களுக்கு காணி உரிமை விஷயம் சம்பந்தமாக ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சு அதுக்கு 4,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு. அது வெறுமனே நுவரெலியா மாவட்டம் மட்டும் கிடையாது, வன்னி மாவட்டத்திலையும் தான். இன்னைக்கு இருக்கிற நில பிரச்சனைக்கும் கட்டாயம் ஜனாதிபதி உங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து தருவார். ஏன்னா நாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுமனே அரசியல் ரீதியா முடிவெடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க வாக்களிங்கன்னு சொல்ல. இங்க இருக்கிற ஜீவன் தொண்டமான் வெறுமனே ஒரு இளைஞனா, ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞரா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞரா, உங்க வீட்டு பிள்ளையா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்க வாக்களிப்பீங்களா மாட்டீங்களா? வாக்களிக்கிறது மட்டும் இல்ல, இதுல பல நபர்கள் உங்க திசையை திருப்ப பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவர் கல்வர்களை பாதுகாக்கிறாங்க, இவர் தவறு செஞ்சவங்களை பாதுகாக்கிறாங்க, ஊழல் செஞ்சவங்களை பாதுகாக்கிறாங்க சொல்றாங்களா இல்லையா? அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்றேன். மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த தேர்தலை பத்தி நினைக்கிறது யாரு, அடுத்த தலைமுறையை பத்தி நினைக்கிறது யாருன்னு. இன்னைக்கு எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருக்க நபர்கள் எல்லாம் ஜனாதிபதிக்கு ஆதரவு இங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. இவர் பாதுகாக்கிற சொல்றாங்களே சில பேர், இவர் பாதுகாக்கிற சில கல்வர்கள், சில ஊழல்வாதிகள், அவங்க எல்லாருமே இப்ப எங்க போறாங்க? எதிர்த்தரப்புக்கு போய் ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனா அவங்க எதிர்த்தரப்புக்கு போகும்போது அவங்க எல்லாருமே புத்தரா மாறிடுவாங்க. இதான் எனக்கு புரியாத விஷயம். ஆகவே மக்கள் நீங்க சிந்திச்சு சுதாரணமா இருங்க. இன்னைக்கு இருக்க தருணத்துல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தான் வாக்களிக்கிறீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு வாக்குமே ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கல. நீங்க போடுற ஒவ்வொரு வாக்குமே உங்க குழந்தைக்கு தான் நீங்க வாக்களிக்கிறதா நினைச்சுக்கணும். காரணம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த அளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. கட்டாயம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அடுத்த 5 வருஷத்துல இலங்கை ஒரு பெரிய மாற்றத்தை அடையும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாருமே பங்களிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
ஆகவே என வருகை தந்த அனைவருக்கும் நான் இங்க என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த மேடையில் அழைப்புதல் கொடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த பேச வாய்ப்பு கொடுத்த அமைப்பாளர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். மீண்டும் ரணில் வேண்டும் ரணில் என்றும் நாங்கள் உங்களுடன். நன்றி, வணக்கம்.